தமிழ் ஜனம் குடும்பத்தினருக்கு வணக்கம். மற்றொரு ஜனம் 360 நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் ஆனந்தி பிரசாத், என் கூட அபினவ் மற்றும் ரமேஷ் நினைஞ்சிருக்காரு. வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். வணக்கம். வணக்கம் சார். இந்த 360 வந்து எக்ஸிட் போல் ஸ்பெஷல் நிகழ்ச்சி. எக்ஸைட்டிங் போல் எக்ஸிட் போல் எப்படி வேணால் சொல்லலாம். நிறைய எக்ஸிட் போல்ஸ் வந்திருக்கு, அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். நிறைய பேர் மக்கள் ஆர்வமாக இருப்பாங்க. நேற்று லைவில் நிறைய பார்த்துருப்பாங்க. இருந்தாலும் யாராவது நம்ம ஆசைப்படுற ரிசல்ட் வரும்னு சொல்ல மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு தேடுதல் வந்து நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த வீடியோவும் பார்ப்பாங்க அப்படின்னு நம்புகிறேன். அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். இப்போ நிறையா ப்ரெடிக்ஷன் வந்துருச்சுங்கண்ணே. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஓட்டு வைப் வந்து அதிமுகவுக்கு எட்ஜ் கொடுத்துருக்கு. 114 124, டிஎம்கே 103 113, தாவேகாவுக்கு 4 10, மற்றவர்களுக்கு 0 அப்படின்னு ஓட்டு வைப்பு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு. இதில் ஓட்டு வைப்பு வந்து தாவேகாவுக்கு 16% வாக்கு தான் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. என்டிடிவி பீப்புள் பல்ஸ் அவங்க வந்து 65 80 தொகுதிகள் அதிமுக, டிஎம்கேக்கு எட்ஜி கொடுத்துருக்காங்க. 125 145, தாவேகா 18 24 தொகுதிகள், சதவீதம் கிடையாது. நாத்தாக்கா 0. அதுக்கப்புறம் வந்து ரிப்பப்ளிக்கினுடைய மேட்ரிக்ஸ் அவங்க வந்து 87 110, டிஎம்கே 120 132. ஸோ அவங்களும் டிஎம்கேக்கு எட்ஜி கொடுத்துருக்காங்க. தாவேகா 10 12, சாணக்கியா வந்து 50 65 அதிமுக கூட்டணி, 145 160 திமுக கூட்டணி, தாவேகா 13 18 தொகுதி அப்படின்னு. அப்புறம் அக்னின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அவங்க தெரிஞ்ச அறிவாலயத்தில் தான் சர்வே எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன்னா. 169 திமுகவுக்கு கொடுத்துருக்காங்க, 64 அதிமுகவுக்கு கொடுத்துருக்காங்க, 1 தாவேகாவுக்கு கொடுத்துருக்காங்க, 0 நாம் தமிழர். இந்த எல்லா கருத்து கணிப்பும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொன்று இருக்குது, அதை நம்ம கடைசியில் தனியாக பார்ப்போம். ஆக்சிஸ் மை இந்தியா அது இந்த. ஆனால் இப்போ நான் சொன்னதுலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் காமனாக இருக்குது. என்னது சொல்லுங்கள்? டிஎம்கேக்கு ஒரு எட்ஜு. அதில் கூட மாறி இருக்குல்ல. அதில் கூட ஓட்டு வைப்பில் அதிமுகவுக்கு எட்ஜு கொடுத்துருக்கு. ஒரு காமன் ஃபேக்டர் டிவிக்கே ரொம்ப பலமா இருக்கிறத இல்லையே. டிவிக்கே வந்து வீக்கா இருக்கிறத இல்ல, அதுவும் இல்ல. டிவிக்கே வந்து 24 தொகுதியெல்லாம் வென்றா வீக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. ஒருத்தர் 1 கொடுத்துருக்காரு, 24 வரைக்கும் கொடுத்துருக்காரு. அதுவும் காமன் ஃபேக்டர் இல்லை. அப்போ என்ன காமன் ஃபேக்டர்? அதர்ஸா? நாம் தமிழர் எல்லாத்துலேயும் 0 வாங்கியிருக்காங்கன்றது மட்டும்தான் ஒரே ஒரு காமன் ஃபேக்டர். மற்ற எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் பல பேருக்கு ப்ரெடிக்ஷன் கரெக்டாக பண்ணுறவங்க இருக்காங்க, போன தடவை சரியாக பண்ணவங்க இருக்காங்க, தப்பாக பண்ணவங்களாம் இருக்காங்க. இப்போது இன்னொரு சர்வே, ஆக்சிஸ் மை இந்தியாவினுடைய சர்வே இந்தியா டுடே வெளியிட்டிருக்காங்க. அதுதான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியை கிளப்பியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்ன அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய சர்வே படி தாவேகா 98 120 தொகுதிகள் அவங்க வெல்றாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து 98 120 தொகுதிகள் அப்படின்னும் போது 30% மேலே அவங்க வாக்கு வாங்குறாங்க. திமுக 2வது இடத்துல வருவதற்கான வாய்ப்பு இருக்குது, 92 110. அப்போது அதிமுக கூட்டணி 22 32 தொகுதிகள். இதுலேயே ஒரு காமன் ஃபேக்டர் இருக்குது. என்னது? நாம் தமிழர் வந்து 0 தான் வாங்கியிருக்காங்க இதில். ஸோ ஆக்சிஸ் மை இந்தியாவினுடைய இந்த சர்வே எனக்கு தெரிஞ்சு தாவேகா தொண்டர்கள், வாக்காளர்கள், விஜயனுடைய ரசிகர்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும். அடுத்த 4 நாட்கள் அவங்களுக்கு வந்து ஆட்டம் போடுறதுக்கு இது ஒரு இந்த சர்வே வந்து. ஏன்னா பிரதீப் குப்தா இந்த சர்வே பின்னாடி இருக்கக்கூடியவனுடைய ட்ராக் ரெக்கார்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 65 சர்வே வந்து அவர் நடத்தியிருக்கார், ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கார். அதில் 60 தடவை சரியாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது அவருடைய ஒரு அச்சீவ்மெண்ட். 90 95% அவருடைய ட்ராக் ரெக்கார்டு ஓவராலாக. ஆனால் அவர் எப்பெல்லாம் தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தப்பு பண்ணார், பெரிய தப்பு பண்ணிட்டார். பாஜக வந்து 350 400 தொகுதிகள் வரும் அப்படிங்கிற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணார். 240 பாஜக வந்து சுருங்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. அதே மாதிரி ஹரியானா, ஜம்மு காஷ்மீர் தேர்தல்களில் அவர் வந்து ரீசெண்டாக நடந்த ஹரியானா தேர்தலும் சரி, ஜம்மு காஷ்மீர் தேர்தலையும் அவருடைய ப்ரெடிக்ஷன் தப்பாக போனதை நம்ம பார்க்குறோம். ஸோ 65ல் 60 தடவை சரியாக பண்ணியிருக்காரு. தவறு பண்ணதில் 3 தவறு ரீசெண்டாக நடந்த தேர்தலில் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் வந்து எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு தெரியல. இதில் ஜேவிசி போல்லையுமே அதிமுகவுக்கு ஒரு முன் இது கொடுத்துருக்காங்க. ஸோ 2 போல் அதிமுக முன்னாடி, ஒரு 4 போல் திமுக முன்னாடி, ஒரே ஒரு போல் ஆக்சிஸ் மை இந்தியா, ஆனால் ரெப்யூட்டடான ஒரு சர்வே கம்பெனி. அவங்க வந்து தாவேகாவுக்கு 98 120 தொகுதிகள் கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல உங்களுடைய கமெண்ட் சார். இது நம்ம சில நேரத்தில் எங்கேயாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு பாதை தவறி போய் எங்கப்பா திரும்ப சென்னைக்கு ரோடு எப்படிப்பான்னு சொல்லி ஏதாவது டீ கடையில் நின்று கேட்டோம்னு வச்சுங்களேன்,
டீ கடையில் இருக்கிறவங்க யூஸ்வலாக அண்ணா இப்படி ரைட் எடுத்து இப்படி லெஃப்ட்டில் போங்கண்ணே மெயின் ரோடு வந்துடும், அப்படியே பிடிச்சிங்கன்னா நேராக சென்னை தானே அப்படின்னு சொல்லிவிடுவான். அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக போச்சு. டீ கடையில் இருக்கிற 4 பேரும் 4 பாதை சொன்னான்னு வச்சுக்கோங்க. அண்ணே நீங்கள் லெஃப்ட்டில் போங்கன்னு ஒருத்தன் ரைட்டில் போங்கன்னு ஒருத்தன், அண்ணே நீங்கள் தப்பாக வந்துட்டீங்க யூ டர்ன் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னு வச்சுங்களேன், நம்ம எங்கே தான் போகிறது? பேசாமல் அங்கே டீ கடையிலே குடியிருக்க வேண்டியதான் இனிமே. அந்த மாதிரி தான் எக்ஸிட் போல்னு ஒவ்வொருத்தன் சொல்கிறான். ஏதாவது ஒன்று கிளியராக சொல்லணுமா இல்லையா? ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு பக்கமாக இழுக்கிறான். இதில் எது உண்மை நம்மளுக்கு தெரியும்? இந்த பையன் வந்து ஒரு இதுலையே இந்த தம்பி வந்து இந்த விஜய்ன்ற பையன் வந்து அவரே வந்து சிஎம் ஆயிடுவார் 120 வாங்கி, இன்னும் 118 வரணும் ஒரு சிஎம் ஆகிறதுக்கு. 120 வாங்குவாப்லன்னு ஒரு எக்ஸிட் போல் சொல்லுது. இன்னொன்று என்ன சொல்லுது, அவர் 15 தான் வாங்குவாருன்னுது. இன்னொன்று என்ன சொல்லுது, இப்போ டிஎம்கே ஃபுல்லாக வாங்கி ஜெயிச்சிருவாருன்னுது. இன்னொன்று ஏடிஎம்கே ஒன்றும் வாங்காதுன்னுது. இன்னொன்று ஏடிஎம்கே நிறையா வாங்கணுது. இப்போ என்னத்தை தான் நம்புறது நம்ம? ஸோ இப்போ என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தில் நாம் இந்த எக்ஸிட் போல் எல்லாத்தையும் பார்த்தோம்னா 2 விஷயம் தான் சார் என் மனசில் தோணுது. ஒன்று என்ன அப்படின்னு சொன்னோம்னா, ஒன்று டிஎம்கே ஆட்சி அமைக்குதா இல்லையா, அது ஒரு பக்கம் வச்சுக்கோம். 2வது, ஒருவேளை கோயலிஷன் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுமா இல்லையா, இந்த 2 ஆங்கிளில் தான் நான் என் மனசில் தோணுது. தனி மெஜாரிட்டியில் ஏடிஎம்கே ஆட்சி அமைக்குமா இல்லையா அப்படின்னு இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட் வச்சு பார்த்தா சொல்கிற மாதிரி தெரியல. என்கிட்ட நீங்கள் தனியாக கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுவேன். அது என்னுடைய கருத்து. அதனால் என் கருத்தை வந்து நான் வந்து பப்ளிக் கருத்தை எடுத்துக்க முடியாது. இந்த நம்பர்களை வச்சு பார்த்தா ஒன்று டிஎம்கே தனி மெஜாரிட்டியில் ஆட்சி அமைக்கணும் இவங்க இந்த எக்ஸிட் போல வச்சு பார்த்தா. அப்படி இல்லைன்னா கோயலிஷன் கவர்மெண்ட் வரணும். கோயலிஷன்னா கூட்டணி ஆச்சு. யாருக்கும் கூட்டணி, ஏடிஎம்கேக்கும் டிவிகேக்கும் கூட்டணி வரணும். ஒருவேளை டிவிகே இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி 25க்கு மேலே எம்எல்ஏக்களை ஜெயிச்சு வச்சுருந்தாங்கன்னு வச்சுங்க. அதுங்க 25 ஜெயிக்கிறாங்களா, இல்லை சில பேர் 80 ஜெயிக்கலாம், ஒன்று 120 ஜெயிக்கின்றாங்க, அதெல்லாம் நம்மளுக்கு புரியல. ஒருவேளை அப்படி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்ததுன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்துற மாதிரி இருக்கலாம். 2 பாசிபிலிட்டி இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும். ஒன்று திமுக தனித்து வரலாம், இல்லை அதிமுக தாவேகா சேர்ந்து வரலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். அதான் கொஸ்டின். அதான் 2த்துக்கான வாய்ப்பு தான் இருக்குது. இதுவா அதுவா அப்படிங்கிறது தான் கேள்வி அப்படின்றீங்க. இப்போது 98 தாவேகா வாங்குதுன்னு வச்சுப்போமே, இந்தியா மை ஆக்சிஸ் கணக்குப்படி. இந்த பக்கம் அதிமுக கூட்டணி ஒரு 32 வாங்குது அப்படின்னு வச்சுப்போம். தாவேகா அதிமுக கூட்டணி வைப்பாரா, இல்லை பாஜகவை கழட்டி விட்டுட்டு வாங்க நான் உங்களோட வரேன் அப்படின்னு சொல்லுவாரா? ஸோ பாஜக கூட்டணி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், இந்த ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியை ஒரு அன்ஈஸி அலையன்ஸ் அப்படின்னு தான் நம்ம முன்னாடியிலிருந்தே பார்த்துட்ருக்கோம். ஏன் அப்படின்னு சொன்னால், ஆனால் இணக்கமாக திமுக கூட்டணி தான் இணக்கம் இல்லாமல் இருந்த மாதிரி இருந்தது. ஒரு இணக்கமாக போன மாதிரி இல்லை. அது வந்து எப்போன்னா, இந்த தேர்தல் அறிவிப்புக்கு பிறகு இவங்க வந்து அந்த அலையன்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, அங்கே வந்து இங்கே பிரச்சனை வந்துச்சு. ஆனால் பாரம்பரியமாகவே பிஜேபிக்கும் ஏடிஎம்கேக்கும் ஒரு டக் ஆஃப் வார் வந்து ஒன்று இருக்குது. யார் வந்து பெரிய ஆள் அப்படின்னா, நாங்கள் இந்தியாவிலேயே பெரிய கட்சி, நாங்கள் தமிழ்நாட்டில் பெரிய கட்சி அப்படின்ற ஒரு மோதல் இருந்தது. ஆனால் இந்த தடவை தான் அந்த மோதலை வந்து சார்ட் அவுட் பண்ணி எல்லாரும் ஒன்று சேர்ந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்ற புரிதலுக்கே வந்தாங்க. ஆனால் புரிதலுக்கு வந்த அந்த நேரத்தில் கடைசியாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், டிவிகே அப்படின்ற ஒரு என்ட்ரி உள்ளே வருது. இப்போ இந்த என்ட்ரி என்ன பண்ணுது அப்படின்னா, ஓட்டுக்களை பிரிக்குது அப்படின்றது நமக்கு கன்ஃபார்மாக தெரியுதுங்க. வீட்டுக்கு ஒரு ஓட்டு கண்டிப்பாக டிவிகேக்கு விழுந்திருக்கு. அப்படி விழுகலைன்னு நம்ம கண்மூடித்தனமாக நம்ப முடியாது. இது விழுகுது அப்படின்ற பேட்டர்ன் நமக்கு இன்னைக்கு தெரியல. 6 மாதத்துக்கு முன்னாடியே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. ஆனால் யாருமே அந்த உண்மையை அப்போது ஏற்றுக்கிற மனநிலையில் அதை கேட்க கூட விரும்பலை. அதெல்லாம் இல்லைங்கப்பா, நாளைக்கு வந்து எலெக்ஷன் அறிவிப்பு வரும்போது விஜய்க்கு வந்து வேட்பாளரே இருக்காது, நிறுத்துறதுக்கு வேட்பாளர் இருக்காதுன்னாங்க. விஜய்க்கு அரசியல் தெரியாது, விஜய் கட்சியில் இருக்கிறவங்கெல்லாம் இம்மெச்சூர்ட் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களால தேர்தலை அணுக முடியாதுன்னாங்க. விஜய்க்கு ஓட்டு போடுறேன்னு இப்போ சொல்கிறவங்களே பூத்துக்கு போனாங்க அப்படின்னா 2 கட்சியில் ஒரு கட்சிக்கு தான் போடுவாங்க, தாவேகா போட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் நடந்த விஷயங்களெல்லாம் பார்த்தா நிச்சயமாக டிவிக்கே எல்லா ஓட் பேங்க்லேயும் டென்ட் பண்ணியிருக்கு அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அது டிஎம்கேவாக இருக்கட்டும், ஏடிஎம்கேவாக இருக்கட்டும். ஆனால் நம்முடைய இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, டிஎம்கே ரூலிங் பார்ட்டியாக இருக்குது. அப்போது ஆன்டி இன்கம்பன்சி டிஎம்கே மேலே இருக்குது. அப்போ போக வேண்டிய ஓட்டெல்லாம் எங்கே போயிருக்கணும், என்டிஏக்கு போயிருக்கணும். அந்த இடத்துல டிவிகே வர்றதுனால அதிகமாக
நமக்கு வந்து என்டிஏ பாதிக்கப்பட்டு இருக்கலாமோ அப்படின்ற ஒரு கேள்வி, அதிமுக பாதிக்கப்பட்டிருக்கலாமோ அப்படின்னு. ஆனா ஆக்சிஸை நம்மளால ஒரேடியா ஏத்துக்க முடியுமான்னு கேட்டா எனக்கு அங்கேயும் கொஸ்டின். ஏன்னா கடைசி ஸ்ட்ரிங் ஆஃப் சீரீஸா அவங்க தப்பா ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. தப்பா ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபெயிலியர் பேட்டர்னை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னா, 2024ல் அவருங்க 350 கொடுத்தாங்கன்னு சொல்றீங்க. அந்த 350 அப்படின்றது ஏற்கனவே செட் பண்ண ஒரு நரேட்டிவை சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு. எக்ஸாக்ட். அதே மாதிரி ஹரியானா எடுத்துக்கோங்க, அவங்க காங்கிரஸுக்கு தான் விக்டரி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் நரேட்டிவ் தான். அந்த நரேட்டிவை இவங்க வந்து செட் பண்ற மாதிரி இவங்க வந்து போல் கொடுத்துருக்காங்க. அப்படி அந்த அந்த நரேட்டிவ் தான் இங்க ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இவங்க இந்த 65ல 60 வின் கொடுத்தாங்க இல்லையா, அந்த எஃபர்ட்டை இதுல போட்டாங்களா இல்ல முன்னாடி பண்ண மாதிரி என்ன நரேட்டிவ் இருக்கோ அந்த நரேட்டிவ்க்கு இவங்க எக்ஸிட் போல் கொடுத்தாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுது. ஸோ அதனால வந்து இதை முழுமையாக நம்ப முடியாது. ஆனால் விஜய்க்கு ஓட்டு போயிருக்கு அப்படிங்கிறது விஜய்க்கு ஓட்டு போயிருக்குன்றதுல சந்தேகமே வேண்டாம். ஹி ஹாஸ் vote bank. இன்னும் ஆனால் நிறைய பேருக்கு வந்து அதில் ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது, ஒரு தயக்கம் இருக்குது. விஜய்க்கு நகரப்புறங்களில் போயிருக்கும், கிராமத்தில் போயிருக்குமா, அவர் எதிர்பார்த்த மாதிரி சீட்டாக கன்வெர்ட் ஆகுமா அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு மே 4ஆம் தேதி அதற்கான முடிவுகள் கிடைச்சிரும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ 98 தொகுதி, அதிமுக கூட்டணி 32 தொகுதி. அப்போ வந்து நான் திருப்பி என் கேள்விக்கு பதில் வரவே இல்லை. சாரி. பாஜக கூட்டணியோட, அதாவது அதிமுக கூட்டணியோட தாவேகா கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கா? இதெல்லாம் இந்த ரிசல்ட் படி வந்தா திருப்பி இது பார்க்கக்கூடிய நிறைய பேர் என்ன நீங்கள் விஜய் ஜெயிச்ச மாதிரியே பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஆக்சிஸ் மை இந்தியாவினுடைய அந்த தரவுகளை வச்சு நம்ம பேசுகிறோம், நம்ம வந்து எதுவும் ப்ரெடிக்ட் பண்ணலை. அப்படின்னா பாஜகவோட சேருவாங்களா தாவேகா? அதற்கான வாய்ப்பு இருக்கா? அரசியலில் எனிதிங் இஸ் பாசிபிள். சென்டரில் வந்து பிஜேபி ரூலிங் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து மறுக்க முடியாது. அதை வந்து கன்சிடர் பண்ணி விஜய் ஒத்துக்கிட்டாரு அப்படின்னா அதற்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. அதே நேரம் என்ன அப்படின்னு சொன்னால், தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வலிமையான வாய்ஸ் இல்லை. ஆன்டி பிஜேபி மைண்ட் செட் ஒன்று இருக்குது. அதனால நாமளும் ஏடிஎம்கேவும் ஒன்று சேர்ந்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நாம் வந்து இங்கே டிஎம்கேவுக்கு எதிரான ஒரு மாற்றாக நம்மளை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது ரெண்டுல எது ஃப்ரூட்டிஃபை ஆகும் அப்படின்றத அன்றைய அரசியல் சூழ்நிலையை பொறுத்தாமை. என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு சொன்னால், பாஜக அப்படி தாவேகா அதிமுக கூட்டணி சேரணும் அப்படின்னா பாஜக அந்த கூட்டணியிலேருந்து வெளில வரணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏன் அப்படின்னு சொன்னால், பாஜக தனித்து அவங்க வளரணும் ஆசைப்பட்டாங்க அப்படின்னு சொன்னால் திருப்பி அதிமுக தாவேகா கூட்டணியில் போய் உட்காந்துக்கிட்டு அரசுக்கு ஆதரவாக இல்லாட்டி அவங்களுக்கு எதிராக செயல்படாமல் இருக்க முடிஞ்சது அப்படின்னா அது வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய ஒரு கிளியர் ஃபீல்டாக இருக்கும். திமுக எப்போவுமே ஆளும் கட்சியை விட எதிர்கட்சியாக ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க, ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இன்னொன்று, தமிழ்நாட்டில் அதிகமான ஆண்டுகள் எதிர்க்கட்சியாக இருந்த வரலாறு திமுகவுக்கு இருக்குது. திமுக வந்து 13 ஆண்டு எம்ஜிஆர் இருக்கும்போது தொடர்ந்து பல ஆண்டுகள் இருந்தாங்க. ஜெயலலிதா இருக்கும்போது 10 ஆண்டுகள் எடப்பாடி ஜெயலலிதா பீரியடில் அவங்க எதிர்க்கட்சியாக இருந்திருக்காங்க. அது இல்லாமல் 5 ஆண்டுகள் பல முறை வந்து எதிர்க்கட்சியாக இருந்திருக்காங்க. ஸோ எதிர்க்கட்சியாக இருந்த அனுபவம் டிஎம்கேவுக்கு பெரிய அளவில் இருக்குது. அப்போது மீதி இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் இணைந்து அதிமுக, பாஜக, பாமக, விஜய் எல்லாரும் சேர்ந்து கூட்டணி அமைத்தால் அது வந்து திமுகவுக்கு ஒரு கிளியர் பிளேயிங் ஃபீல்டாக மாறும். அவங்களால 2031 மிகப்பெரிய அளவில் திருப்பி ஜெயிச்சு வர முடியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ பாமகவும் பாஜகவும் நிச்சயமாக அந்த கூட்டணியில் இடம்பெறக்கூடாது, அவங்க எதிர்க்கட்சியாக தான் செயல்பட வேண்டும். இது எல்லாமே இந்தியா ஆக்சிஸ் ரிப்போர்ட் வந்தால் மட்டும்தான். விஷயம் என்னன்னா, இந்த ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். டிஎம்கேக்கு ரூலிங் பார்ட்டியாக எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதே அளவுக்கு எதிர்கட்சியாக எப்படி செயல்படணுன்ற எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது. அவங்க ரூலிங் பார்ட்டியாக இருக்கிறத விட எதிர்கட்சியாக சூப்பராக எக்ஸலண்ட்டாக செயல்படுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். டெய்லி ஏதாவது ஒரு அறிக்கை வரும், கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஏதாவது ஒரு விஷயங்களை வந்து அவங்க எடுத்து விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி அரசியல் வந்து அதிமுகவால் செய்ய முடியுமானா செய்ய முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் சொன்ன மாதிரி இவங்க எல்லாம் ஒரு கோயிலேஷன் ஃபார்ம் பண்ணி ஆட்சி அமைச்சாங்க அப்படின்னு சொன்னால் குறை சொல்கிறதுக்கு 1000 விஷயம் இருக்குது. ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன். இந்த சூழ்நிலையில் ஆட்சிக்கு வரக்கூடியவர்கள் ஆட்சி செய்வது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதில் வந்து டிஎம்கே ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சிடும். அதில் பிஜேபியும் அந்த அலையன்ஸில் இருந்தது அப்படின்னு சொன்னால் அது மிகப்பெரிய சிக்கலை பாஜகவுக்கு தான் ஏற்படுத்தும். ஸோ அவங்க வந்து எதிர்கட்சியாக இருக்கணும் அப்படின்னு உங்களுடைய கருத்து? அதாவது ஃபஸ்ட்டு ஒரு அரசியல் கட்சியோட ஆங்கிள் இருந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிஜேபி வந்து ரொம்ப டிமாண்டிங்கான கட்சி கிடையாது. அதாவது எனக்கு நீ கட்டாயமாக இந்த பதவி கொடுக்கணும், இந்த மினிஸ்ட்ரி கொடுக்கணும்னு சொல்லி ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டில் போய் கிளைம் பண்ணக்கூடிய ஒரு கட்சி கிடையாது. அதனால இருக்கிறதுலே பெஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா
அவங்க வாட்டுக்கு பிஜேபி நம்ம கூட இருந்துட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறது பாயிண்ட் 1. அதனால் ஒருவேளை ஏடிஎம்கே டிவிகே கூட்டணி வந்ததுன்னா நம்ம ஒரு இமேஜினேஷன், ஒரு குழந்தைங்க வந்து சட்டி மட்டி வச்சு விளாட்ற மாதிரி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஆக்சுவலாக ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த வட்டம் அப்படி ஒருவேளை பிஜேபி அண்டு டிவிகே வந்து அதை ஏடிஎம்கே அண்டு டிவிகே ஜாயின் பண்ண வேண்டிய அவசியம் ஒருவேளை கால சூழ்நிலை உருவாக்குச்சு அப்படின்னு சொன்னோம்னா கட்டாயமாக வந்து யாருமே பிஜேபி வெளியே போகணும்லாம் நினைக்க மாட்டாங்க. ஏன்னா ஓவராலாக தமிழ்நாட்டில் பிஜேபியை எதிர்ப்பு மனப்பான்மை நீங்கள் சொன்னீங்க, நிறைய மாறிடுச்சுங்கிறது நிறைய மாறிடுச்சு. இப்போ பாருங்கள், விஜய் ஐயா வந்து முருகன் கோயிலில் போய் வேலை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாப்புல. அதுவும் அவர் சும்மா போல, அது வந்து ஒரு இது பேர் என்னது, சத்ரு சம்ஹார பூஜைக்கு போயிருக்காப்புல. அப்போ அந்த சத்ரு சம்ஹார பூஜையை எதுக்காக பண்ணுவாங்கன்னா, நம்மளுக்கு பிரச்சனைகள் இருந்தால் அது சால்வ் ஆகணும், ஜெயிக்கணும் அப்படின்னு முருகன்கிட்ட வேண்டுதல் பண்ணி தான் போவாங்க. அங்கே ஐம்பொன் சிலை இருக்கும், முருகன் ஐயாவுடைய சிலை. அதுக்கு வந்து பூ, ஒரு பர்டிகுலர் பூ, அதை போட்டு பூஜை பண்ணுவாங்க. பெரிய மந்திரம்லாம் சொல்லி ரொம்ப நேரம் நடக்கும். அதுக்கு இவர் ஐயா வந்து விஜய் போய் உக்காந்து முழு பூஜையை அட்டன் பண்ணி அவர் பேரில் தான் பூஜையே நடந்திருக்குது. அப்படின்னா அவர் எப்படி சத்ருன்னு யார் பேர் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? அதாவது யூஸ்வலாக சத்ரு சம்ஹார பூஜை வந்து என்னென்னா, ஒரு போருக்கு ஒரு ராஜா போகிறான், இல்லை ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா அதில் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்காக போகிறது. ஸோ விஜயின் வெற்றி கழகம் அப்புறம் ஜெயிக்கிறதுக்காக உள்ள பூஜை தான் சத்ரு சம்ஹார பூஜை. ஸோ இந்த இடத்துல ஐயா வந்து ஜெயிக்க நினைக்கிறாப்புல. அப்போ முருகன் வெற்றியை கொடுப்பாருன்னு நம்புறாப்புல. அப்போ முருகன்ற தெய்வம் வெற்றியை கொடுக்கும்னு நம்புகிற ஆள் ஹிந்துவா இல்லாமல் வேற யாராக இருக்க முடியும்னு எனக்கு தெரியல. இல்லை, நான் ஆக்சுவலி என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த ஆன்டி பிஜேபி அப்படின்றத நான் மக்கள்கிட்ட இருக்குன்னு கன்வே பண்ண நினச்சதை விட நான் சொல்ல நினச்சது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு ப்ளேம் கேம் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகிடும் சார். எப்போவுமே ஒரு கூட்டணி ஃபெயிலியர் ஆகும்போதெல்லாம் இந்த ஃபெயிலியருக்கு யார் காரணன்ற ஒரு ப்ளேம் கேம். அந்த ப்ளேம் கேமை ஏடிஎம்கே எப்போவுமே பாஜக மேலே போட்டிருக்கு அப்படின்றத நான் இல்லை. இன்னொன்று எனக்கு என்னுடைய கருத்து நான் சொல்லிடுறேன். தேர்தல் முடிவுகள் எப்படி வேணால் வரலாம். ஒருவேளை ஆக்சிஸ் மை இந்தியா ரிசல்ட் படி தான் வருது அப்படின்னு வச்சுப்போமே, அதிமுக ஆதரவாக வருது, ஜேவிசி போல் மாதிரியோ இல்லை ஓட் வைப் மாதிரியோ ஒரு அதிமுக எட்ஜு வருது அப்படின்னு சொன்னால் ஓகே, இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி எல்லாமே கரெக்டாக போயிருக்கு அப்படிங்கிறது நம்ம ஒத்துக்கலாம். ஒருவேளை இல்லை, ஆக்சிஸ் மை இந்தியா படி தான் ரிசல்ட் வருது அப்படின்னு சொன்னால், இங்கே பாஜகவும் அதிமுகவும் செய்த முதல் தவறே கூட்டணி அமைத்தது தான். ஒருவேளை பாஜக தனித்து நின்றிருந்தால் இந்த தேர்தலில் அவங்க வந்து ஒரு 12லேருந்து 13% வாக்குகள் வாங்குவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருந்தது. ஏன்னு சொல்கிறேன், நிறைய இளைஞர்கள், நிறைய பெண்கள் வேறு ஆப்ஷன் இல்லைங்கிறதுனால விஜய் தான் மாற்றுன்னு நினச்சி போட்டிருக்காங்க. ஒரு அண்ணாமலை போன்ற ஒரு தலைவரை நீங்கள் வந்து முன்னிறுத்தி இந்த தேர்தல்லையுமே நீங்கள் வந்து களம் கண்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னால், எஜுகேட்டட் அர்பனில் இருக்கக்கூடிய பெரிய இது, ரூரலில் இருக்கக்கூடிய அரசியல் புரிதல் இருக்கக்கூடிய இளைஞர்கள், அது ஒரு 10% 12% இருக்காங்க. பெண்கள், இளைஞர்கள், வயதானவர்கள், அரசியல் புரிதல் இருக்கக்கூடியவர்கள். இந்த 12% பாஜக அந்த ஓட்டு வாங்கியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் விஜயால் இந்த பெர்ஃபார்மன்ஸ் தந்திருக்க முடியாது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ப்ரெடிக்ஷன். ஏன்னா எப்படியும் உங்களுக்கு ரிசல்ட் இப்படி தானே வருது, விஜய் தானே ஜெயிக்கிற மாதிரி வருது. அகெயின் ஆக்சிஸ் மை இந்தியா பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், அது கரெக்டு தான். அதே மாதிரி இந்த மாதிரி நடந்து ஒரு கன்சிடரபிள் ஒரு 10 சீட்டோ 15 சீட்டோ இவங்க ஜெயிக்கிறாங்கன்னு வைங்களேன், அதுக்கு போஸ்ட் எலெக்ஷன் இவங்க வந்து கூட்டணி பேசி கூட்டணி ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருந்தால் அதற்கு வந்து ஏற்பு அதிகமாக இருந்திருக்கும். இப்போ இருக்கிற சூழ்நிலையை விட, இப்போ இருக்கிற அலையன்ஸ் பிரேக் ஆகி ஒரு கூட்டணி ஆட்சி அமையறதை விட எல்லாருமே தனித்தனியாக நின்று அவங்களோட ஸ்ட்ரென்த்தை ப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு கூட்டணி ஆட்சி அமைஞ்சிருந்தது அப்படின்னு சொன்னால் அது அக்செப்டன்ஸ் லெவலை அதிகப்படுத்தி இருக்கும். இன்னும் ஆனால் பாஜக தனித்து போட்டியிட்டு இருந்தால் அதிமுக தாவேகா கூட்டணி சேருவதற்கான வாய்ப்பு கூட இருந்தது. அப்படி ஒரு கூட்டணி, ஆனால் அதற்கு வந்து எடப்பாடி அவர்கள் நான் தான் பெரிய கட்சி அப்படிங்கிற எண்ணத்திலிருந்து ஒருபடி இறங்கி வந்துட்டு தாவேகாவுக்கான முக்கியத்துவம் கொடுத்து அதற்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவர் வந்திருக்கணும். அது வந்திருப்பாரா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. ரெண்டு விஷயம் இருக்கு. ஏடிஎம்கே பக்கமும் தயக்கம் இருந்திருக்கு, தாவேகா பக்கமும் தயக்கம் இருந்ததா தான் சொல்றாங்க. தாவேகா சைட்லயே அவருக்கு இருந்த அந்த அறிவுஜீவி குழுக்கள்லாம் நீங்க தனியாவே நில்லுங்க, உங்களால ஜெயிக்க முடியும்ன்ற அந்த விஷயத்தை வந்து எனக்கு என்ன தோணுது அப்படின்னு சொன்னா, தாவேகா தனியா நின்றது கூட அவங்களுக்கு ஒரு பிளஸ்ஸா மாறி இருக்குன்னு தான் எனக்கு தோணுது.
இந்தபடி ரிசல்ட் வரப்போகுது அப்படின்னு சொன்னேன். ஏன்னா ஒருவேளை விசிகா கூட்டணி போயிருந்ததுன்னு வைங்களேன், இந்த பக்கம் வந்து பாமகவுக்கு அது ஒரு பெரிய பலமாக போயிருக்கும். ஏன்னா அந்த இளைஞர்கள் அவங்களுடைய அரசியல் அங்கே விசிகா இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க அங்கே போக மாட்டாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு கன்சால்டேஷன், ஒரு ஸ்டெப் பின்னாடி அந்த ஆடியன்ஸ் வந்திருப்பாங்க. பெண்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு ஒரு அபிப்பிராயம் இருந்திருக்காது. அதே மாதிரி ஒரு இன்னொரு கட்சி போயிடுச்சு. ஸோ அந்த கட்சியோடைய ஆன்டி இன்கம்பன்சி விஜய்க்கு போயிருந்தால், இப்போ விஜய் என்ன சொல்கிறாங்க, ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை விசிகாவும் காங்கிரஸும் போயிருந்தா அது என்டிஏவை வலிமைப்படுத்திருக்கும். அங்க என்ன ஆயிருக்குன்னா, எதுக்கு இவருக்கு வாய்ப்பு தரணும்? அகைன் அவர் வந்து பாருங்க காங்கிரஸோட தான் கூட்டணி, அகைன் அவர் பாருங்க விசிகாவோட தான் கூட்டணி, இதுல என்ன புதுசு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்திருக்கு. ஸோ அதுவும் அவர் கூட்டணி எதிர்பார்த்தாரு. ஆனா கூட்டணி வராதது கூட அவருக்கு வந்து ஒரு விதமான ஒரு சாதகமாக மாறி இருக்கு அப்படின்னு. இன்னொன்னு வந்து எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, தேர்தல் நடந்த தேதி அது வந்து 23ஆம் தேதி தமிழகத்தில் தேர்தல் நடந்தது கூட தாவேகாவுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக மாறி இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஒருவேளை கேரளாவில் நடந்த 9ஆம் தேதியே தமிழகத்திலையும் தேர்தல் நடந்திருந்தால் தாவேகாவுக்கு நிறைய சிக்கல்கள் வந்திருக்கலாம். ஏன்னா நேரம் ரொம்ப குறைவு. ஆல்ரெடி இருந்த நேரத்திலே வெறும் 7 இடத்துல 8 இடத்துல தான் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு விஜய். ஏன்னா அவர் ரெகுலராக போக ஆரம்பிச்சிட்டாருன்னா அந்த க்ரௌடு வராது. நீங்கள் திருச்செந்தூரில் பார்த்துருப்பீங்க, பெருசாக க்ரௌடு வரல. ரிட்டர்ன் வரும்போது ஏர்போர்ட்லேயுமே க்ரௌடு வரல. ஸோ விஜய் வந்து ரெகுலராக ஒரு இடத்துக்கு ரிப்பீட்டடாக வராரு அப்படின்னு சொன்னால் அங்கே க்ரௌடு குறையக்கூடிய விஷயம் நம்மளால் பார்க்க முடியுது. அதனால தான் அவர் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் பிரச்சாரம் போனார். ஏன்னா அப்போ தான் அந்த ஹைப் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ எல்லா நடிகர்களுக்கும் அப்படி தான், எல்லா தலைவர்களுக்குமே அப்படி தான். அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அப்போது 9ஆம் தேதியே தேர்தல் நடந்திருந்தா, ஏன்னா அவருக்கு வந்து வேட்பாளரை போடணும், அங்கே நிறைய ஏற்பாடுகள் செய்யணும், வேலைகள் செய்யணும், பிரச்சாரம் செய்யணும், அவருக்கு கொஞ்சம் டைம் கன்ஸ்ட்ரெயின் ஆகிருக்கும். இன்னொன்று நான் என்ன கவனிச்சேன்னா, கடைசி ஒரு வாரம், கடைசி 2 நாள் நிறைய பேர் அதுக்கு ஒரு வாரம் முன்னாடி வரைக்கும் நான் அதிமுக, நாம் தமிழர், திமுகவுக்கு போட போகிறேன்னு சொல்லிட்டு இருந்த நிறைய பெண்கள் இந்த ஒரு வாரம் முன்னாடி ஒரு சேஞ்ச் வந்திருக்கு, விஜய்க்கு போடுறேன்னு. 2 நாள் முன்னாடி அதே மாதிரி வந்து அதிமுக, எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட பேசுவோம், 2 நாள் முன்னாடி வரைக்கும் அதிமுகன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. போட்டு வந்ததுக்கப்புறம் கேட்டால் இல்லை, நேற்று 2 நாள் முன்னாடி வந்து தோணிச்சு, ஒரு தடவை மாற்றி போட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி. ஸோ அவருக்கு எல்லாமே ஒரு அளவுக்கு சாதகமாக வந்திருக்கு. இந்த சாதகமெல்லாம் அவருக்கு வந்து இந்த தொகுதி 98லேருந்து 120 தொகுதிகள் கிடைக்கல அப்படின்னு சொன்னால், அப்போ அவருக்கு வந்து இனி வருங்காலங்களில் வாய்ப்பு இல்லைங்கிறது என்னுடைய ப்ரெடிக்ஷன். நிறைய பேர் அவருக்கு எதிர்காலம் இருக்குது அரசியலில், அவர் தொடர்ந்து இருப்பார், அவர் அடுத்தடுத்த தேர்தலில் ஃபுல் ஃப்ளெஜ்டாக வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த டைம் இவ்வளவு சாதகமாக அவருக்கு இருந்திருக்கு. பல பெண்கள் அவருக்கு ஆதரவாக போட்டிருக்காங்க, நிறைய தாய்மார்கள் போட்டிருக்காங்க, இளைஞர்கள் போட்டிருக்காங்க. கூட்டணி அமையாமல் அவருக்கு ஆன்டி இன்கம்பன்சி கூடலை. நிறைய கட்சிகள் கூட்டணிக்கு வந்திருந்தால் அந்த ஆன்டி இன்கம்பன்சி இவர் சுமந்திருக்கணும், அதெல்லாம் வரல. இவ்வளவு க்ளீனாக ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறத இந்த தடவை விஜய் ஜெயிச்சால்தான் உண்டு. அடுத்த முறை விஜயினுடைய வண்டவாளம் தண்டவாளம் ஏறிடும் அப்படிங்கிறது நிச்சயமா ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா, ஓட்டு போட்டவங்க ஃபேன்ஸ் அப்படின்ற காரணத்தினால மட்டும் நான் போடலை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய சொல்றவங்க எல்லாருமே ஒரு விஷயம் சொல்றாங்க, போர் அடிச்சிருச்சு, ஒரு மாற்றம் வேணும், எப்போ பார்த்தாலும் டிஎம்கே ஏடிஎம்கே இவங்களே தான் வரணுமா, இவர் தான் புதுசாக வரேன்றார்ல. அப்போது விஜய் அப்படின்ற அந்த நடிகரை தாண்டி இவங்களுக்கு ஒரு மாற்றம் தேவைப்பட்டிருக்கு. அந்த மாற்றா இந்த தடவை விஜயை பார்த்துட்டாங்க. அப்ப அடுத்த தடவை அதே மாற்றா தான் விஜயை பார்ப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கு. நிச்சயமா. அப்ப அடுத்த தடவை வரும்போது டிஎம்கே ஏடிஎம்கே மேல இருக்கிற ஆன்டி இன்குபன்சி மாறலாம். இல்ல, இந்த தடவை எனக்கு பிரதமரை பிடிக்கும், எனக்கு அண்ணாமலையை பிடிக்கும், எனக்கு பாஜகவை பிடிக்கும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு எலைட் குரூப்பு பாஜகவுக்கு எல்லா தரப்புலையும் ஓட்டு இருக்கு. இப்போ வந்து பழைய மாதிரி பாஜக வந்து ஒரு சிட்டி கட்சி, ஒரு முற்போக்கு, அதாவது ஃபார்வர்ட் கம்யூனிட்டியினுடைய கட்சிங்கிற இதெல்லாம் போயிடுச்சு. அன்றைக்கி ரூரலில் எல்லா இடத்துலையுமே பாஜக வளர்ந்துருக்கு. ஆனால் இருந்தாலும் அவங்களுடைய அந்த பழைய ஓட் பேங்க் இருக்குல்ல, அந்த ஓட்டு பேங்கெல்லாம் வந்து விஜய் பக்கம் போனதுக்கு காரணம் பாஜக தனியாக நிற்கலை, பாஜக ஒரு மாற்றாக அவங்கள வந்து ப்ரெசென்ட் பண்ணலைங்கிறது. அப்போ அடுத்த தேர்தலில் அந்த குஷன் வந்து விஜய்க்கு இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி தான். ஆனால் குழந்தைகள் அழுதுருக்காங்கல்ல, எனக்கு அப்பா அம்மாட்ட வந்து விஜய் மாமா ஓட்டு போடுங்கன்னு, அந்த குழந்தைங்களுக்குலாம் அடுத்த தேர்தலில் வந்து ஓட்டிங் வந்ததுன்னா அந்த குழந்தைங்கள் போடுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன்னு, ஒரு குழந்தை அழுது, நான் இதெல்லாம் சும்மா குழந்தை அழுதுச்சு நான் அதனால் விஜய்க்கு போட்டேன்னு பேரண்ட்ஸ் சொல்கிறதெல்லாம் சும்மா பொய். அவங்களுக்கு போடணுன்னு ஆசை, அது குழந்தை மேலே பழிய போடுறாங்க, பாப்பா சொல்லிச்சு குழந்தை சொல்லிச்சுன்னு. ஒரு குழந்தை அழுதுகிட்டு கேட்குது எனக்கு விஜய்க்கு மாமாவுக்கு ஓட்டு போடுங்கன்னு, அதனால நான் ஓட்டு போட்டேன்னு சொல்கிற பேரண்ட்ஸு. ஒரு அப்பாட்ட போய் ஒரு குழந்தை அழுதுகிட்டு எனக்கு வேறு அம்மா வேணும்னு கேட்டால் அந்த அப்பாவால் வேறு அம்மா வாங்கி தர முடியுமா? இல்லை அந்த அப்பா அந்த குழந்தைகிட்ட இல்லடா கண்ணு அம்மானா இவங்க தான் அப்படின்னு சொல்லி தருவாங்களா? இல்லை அம்மாட்ட போயிட்டு எனக்கு வேறு அப்பா வேணும் அப்படின்னு அந்த குழந்தை அழுதுன்னா, சரி வா நம்ம வேறு அப்பாவை போய் வாங்கலான்னு கிளம்புவாங்களா? இல்லைன்னா ஏய்
ஊர் தப்பாக பேசுனா இவர் தாண்டா நமக்கு அப்பா அப்படின்னு அந்த குழந்தைக்கு பாடம் கொடுக்கும். ஸோ யாருக்கு ஓட்டு போடணும்னு பெரியவங்க முடிவு பண்ணணுமா, குழந்தை முடிவு பண்ணணுமா? இப்போ நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசினபோது 2 விஷயம் சொல்லியிருந்தீங்க. அண்ணாமலை ஐயா பற்றி பேசியிருந்தீங்க. அதுக்கடுத்து இந்த டோட்டலாக இப்போ அடுத்து என்ன நடக்கும்ன்றதை பற்றி பேசியிருந்தீங்க. இப்போ நம்ம ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். சாணக்கியர் அவருடைய அர்த்தசாஸ்திரத்தில் ஒரு தடவையில் என்ன எழுதியிருப்பாருன்னா, நேர்கோட்டில் வளரும் மரங்கள் முதலில் வெட்டப்படும்னு ஒரு வார்த்தை எழுதியிருப்பார். எப்பயுமே ஒரு அரசியல் சூழ்நிலைன்றது குறுக்கு பாதை மாதிரி தான். அதில் எப்பயுமே நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாகவே இருப்பேன்னு சொல்கிற அந்த அல்ட்ரூயிஸ்ட் இருக்காங்கல்ல, அவங்க நிறைய நேரத்தில் வந்து நிறைய விஷயங்களை செய்ய முடியாது. அதுக்காக நன்மையே உலகத்தில் இல்லைன்ற அவநம்பிக்கையோடு நம்ம இருந்துடக்கூடாது. எப்பயுமே போகிற பாதை எதுன்றது முக்கியம் இல்லை, அடைய வேண்டிய இலக்கை நம்ம அடையிறோமான்றது தான் முக்கியம். ஒரு குழந்தைய ஒரு திருடன் வந்து தூக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா, அவனை துரத்தி ஒரு போலீஸ்காரன் போகிறான் அப்படின்னா 80 கிலோமீட்டருக்கு மேலே போகாதன்னு ஸ்பீட் லிமிட் போட்டுருந்துச்சுன்னா நாங்கள் 80 தான் போவேன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது போலீஸ்காரன். அவன் குழந்தைய திருட்டிட்டு போகிறான் 120 போவான். அப்போ அப்போதைக்கு நீங்கள் சட்டத்தை மீறினாலும் பரவாயில்லன்னு குழந்தை உயிரை காப்பாற்ற தான் வேணும். சில நேரத்தில் சில குறுக்கு சந்துகள் எல்லாம் ஓட்ட தான் வேணும். ஸோ அதனால் நம்ம எப்பயுமே வாழ்க்கை ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் அப்படின்னு அரசியலில் நம்ம கணிக்க முடியாது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி குழந்தை மேட்ரை சொன்னீங்க இல்லையா, ஒரு ஆவரேஜான ஒரு ஆம்பளை பொம்பளை எடுத்துக்கோங்களேன். இன்றைக்கி நம்ம ஒரு வீடு வாங்கணும்னு முடிவு பண்ணுறோம். இப்போ எங்கள் ஃபேமிலியே எடுத்துங்களேன், நம்ம ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா யாரை பேஸ் பண்ணி, நான் எங்கே வேலை பார்க்குறேன், வீட்டம்மா எங்கே இருக்காங்க வேலை பார்க்குறாங்கன்றத வச்சா இல்லை, குழந்தையோட ஸ்கூல் எங்கே இருக்குது, ஸ்கூலுக்கு பக்கத்தில் அந்த வீடு இருக்குதா, நம்ம ஒரு கார் வாங்கணும்னு எதிர்பார்க்குறோம். இது ரெண்டும் வாழ்க்கையில் ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் மனுஷனுடைய அதிகப்படியாக தன்னுடைய பணத்தை செலவு பண்ணுற இடம். ஒன்று வீடு, இன்னொன்று கார். இந்த கார் வாங்கணும் முடிவு பண்ணும்போது என்ன முடிவு பண்ணுறோம், இந்த காரை வச்சுக்கிட்டு இருந்தால் அந்த பாப்பா பின்னாடி உட்காருமா, அவனை ஸ்கூலுக்கு கொண்டு போகிறதுக்கோ இல்லை வெளியே போகும்போது அவன் படுத்து தூங்க முடியுமா, காரில் அவன் ஜாமானெல்லாம் வைக்க முடியுமா. ஏன்னா அந்த குழந்தைய வந்துருச்சுனாலே குழந்தை சைஸு சின்னது, ஆனால் அதுக்காக ஒரு 2-3 கூடையை தூக்கிட்டு வருவாங்க பார்த்தீங்களா. அந்த கூடையே ஒரு அண்டா கூட இருக்கும். அப்போ அந்த கூடையெல்லாம் வைக்க முடியுமா. அப்போ ஒரு வாழ்க்கையில் முக்கியமான முடிவுகளை ஒரு தாயும் தந்தையும் குழந்தைய அடிப்படையாக வச்சு தான் இருக்கிறாங்க. அதனால் குழந்தைன்றது சாதாரணப்பட்ட விஷயம் இல்லை, அது கரெக்டு. குழந்தைய மையமாக வச்சு சிந்திக்கிறது வேற. தலைவலிக்குது, 2 மாத்திரை இருக்குது. ஒரு மாத்திரை வந்து லூஸ் மோஷனுக்கான மாத்திரை, ஒரு மாத்திரை தலைவலிக்கான மாத்திரை. நமக்கு தான் தெரியும். குழந்தை வந்து லூஸ் மோஷன் மாத்திரை சாப்பிடுனா தலைவலிக்கு லூஸ் மோஷன் மாத்திரை சாப்பிட்டா சரியாகுமா? அந்த முடிவை எந்த முடிவை குழந்தைகிட்ட கொடுக்கணும், எந்த முடிவை குழந்தைக்காக எடுக்கணுங்கிற வித்தியாசம் இருக்குல்ல. இவங்க சொல்கிறாங்க, அது வந்து ஒரு மீடியாவில், சோஷியல் மீடியாவில் ஜாலியாக இருக்குது கேட்க, அதனால இது பரவுது. ஒரு குழந்தை சொல்லிச்சு அதனால நான் போய் அங்கே ஓட்டு போட்டு வந்தேன் அப்படின்றது இல்லை. இப்போ நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆனந்த் தம்பி நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க மனசுக்குள்ளே அந்த சிந்தனை இருக்கு, குழந்தை மேலே அந்த பழியை குழந்தை எக்ஸ்ட்ரா சொல்லதை அவங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஃபேக்டராக வச்சுப்பாங்களே ஒழிய. இதில் பாதி குழந்தை பெரிய ஆளாகி வந்ததுக்கப்புறம் இந்த வீடியோலாம் பார்த்து அப்பா அம்மா மண்டையிலே கொட்டும், என்னை வச்சு என்ன காமெடி பண்ணியிருக்க சின்ன வயசில் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அறிவு இருக்கால வயசில் உன் ஆசையை என் மேலே திரிச்சிட்டு இவருக்கு போடு அவருக்கு போடுன்னு என்னை வந்து பேச சொல்லி என்ன காமெடி பண்ணியிருக்கா அப்படின்னு அந்த குழந்தை மண்டையில். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் உண்மையிலேயே விஜயோட இது நம்மளுக்கு நிச்சயமா. ஆனால் நம்ம ஏற்கனவே விஜய் பற்றி பார்த்துருக்கோம். விஜய் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்லி 2 விஷயம் விஜய் வந்து மாற்றிருக்காரு. அட்லீஸ்ட் எங்களை மாதிரி ஆளுங்க பார்த்த வரைக்கும், மதுரை எங்கள் ஊர் மதுரையில் நாங்கள் பார்த்த வரைக்கும், ஒன்று காசு கொடுத்ததை மீறி மக்கள் காசை வாங்கிட்டு விஜய்க்கு போட்டிருக்காங்க. அப்படின்னா அரசியல்வாதிகளுக்கு இனிமேல் காசு கொடுத்தா மக்கள் நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்ற இதை வந்து உடைக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த எலெக்ஷன். அதனால ஃபர்ஸ்ட் இந்த எலெக்ஷன் வந்து காசை உடைச்சிருக்கு. இல்லை, அடுத்த தடவை இந்த மக்கள் விஜய்கிட்டே காசு கேட்பாங்க, அது வேற விஷயம். அது எல்லாருக்கும் அந்த மாற்றம், அந்த ஒரு ட்ரெண்டு, ஒரு இது ஃபேன்சியாக இருக்குங்கிறதுனால இந்த தடவை காசை அப்போ கூட வேணான்னு சொல்லலை. நான் விஜய்க்கு தான் போடுவேன், நீ எனக்கு காசு தர வேண்டான்னு யாருமே சொல்லலை. காசை வாங்கிக்கிறாங்க. அதனால வாங்குற பழக்கம் தொடர்ந்துகிட்டு இருக்கு. இந்த தடவை சரி அது ஒரு ட்ரெண்டிங் இருக்கு, விஜய்க்கு போடுவோம் அப்படின்னு சில பேர் போட்டுருக்காங்க. நான் மக்களை கொஞ்சம் பாசிட்டிவாக பார்க்குறேன். ஸோ இந்த வட்டம் கட்சிகளுமே வந்து காசு கொடுக்கறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டிருக்கு. ஏன்னா ரூபா நோட்டு கேஷ் பேப்பர் இருக்குல்ல, அந்த பேப்பர் ஈஸியாக கிடைக்கல. மோடி உபயம். அதனால எல்லாரும் ரொம்ப சிரமப்பட்டு கடைசி காசுக்கு பதிலாக தங்க காசுலாம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. காசு QR கோடு. ஆமாம், அதனால அடுத்த எலெக்ஷனுக்குள்ள இன்னும் கொஞ்சம் நிறைய மாற்றம் வந்துடும். ஸோ பாயிண்ட் 1. 2வது, ஜமாத்து சொன்னதை மீறி இஸ்லாமிய பெண்களும் இஸ்லாமிய இளைஞர்களும் மாற்றி ஓட்டு போட்டிருக்காங்க. அப்படின்னா இனிமேல் ஜமாத்துக்கு வந்து சக்தி இல்லாமல் போகுது. ஸோ அதாவது 2 விஷயத்த இந்த பையன் உடைச்சிருக்காப்புல. இந்த பையன் எவ்வளவு ஓட்டு வாங்குவாப்புல, அவர் சிஎம் ஆவாரா இல்லை துணை சிஎம் ஆவாரா இல்லை கோயலிஷனில் வருவாரா இல்லை பின்னாடி போயிடுவாரா, திமுக வருமா, இவங்க இன்னைக்கு கருத்து கணிப்புகள் வந்திருக்கிறது எல்லாத்தையும் பார்த்தா நம்மளை பாதி நேரம் குழப்பி விடுற மாதிரி தான் இருக்குது. எதுவும் கிளியர் கட்டாக சொல்லலை. கன்ஃபியூசிங்காக தான் இருக்குது நமக்கு. ஏன்னா மகாராஷ்டிரா வரும்போது ஒரு கிளியர் கட்டாக தெரிஞ்சது, பீகாரில் ஒரு கிளியர் கட்டாக தெரிஞ்சது, ஹரியானால எல்லாருமே பிஜேபி வராதுன்னு சொல்லிச்சு, அது ஒரு கிளியர் கட்டாக இருந்தது அட்லீஸ்ட்.
அங்கே வந்து கன்ஃபியூசிங் கிடையாது. இது 2024 பார்லிமெண்ட்டில் எல்லாரும் பாஜக தான் வரும் அப்படின்னு கிளியர் கட்டாக சொன்னாங்க. ஆனால் வந்து இந்த தடவை 2 பிடி 2 அப்படி 3வது இப்படி அப்படிங்கிற மாதிரி 3 லெஃப்டில் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் கையை போட்டு ஸ்ட்ரைட்டாக போயிருக்கு. ஆனால் என்னைய பொறுத்த வரைக்கும் கோலிஷன் கவர்மெண்ட் ஒருவேளை அதிமுகவும் டிவிகேவும் சேர்ந்து வர மாதிரி இருந்தால் அது இன்னும் கொஞ்சம் நல்லது தான் நாட்டுக்குன்னு நான் நினைக்கிறேன். எப்பயுமே ஏன் அப்படி நான் தனிப்பட்ட முறையில் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த பையன் இப்போ தான் தடவை வர்றாப்புல. இவர் தனியாக விட்டோம்னா இவர் கூட இருக்கிறவங்களே திருடி இவரையும் பேரை கெடுத்து நாசப்படுத்திட்டு போயிடுவானுங்க. ஒருவேளை அதிமுகவோட சேர்ந்து இருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சுன்னா பிஜேபியுடைய எக்ஸ்ட்ராவாக அங்கேருந்து சில விஷயங்கள் உதவிகள் உங்களுக்கு வரலாம். நம்ம மறந்துடக்கூடாது. இந்த பையனுக்கு வந்து அந்த கரூரில் ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்தது பார்த்தீங்களா? அப்போ எல்லாரும் சேர்ந்து அந்த பையனை ஆல்மோஸ்ட் முடிச்சு விடணுன்ற மேட்டருக்கு போயிட்டாங்க அந்த திமுக காரங்கள்லாம். ஏன்னா அது என்னையை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் நான் அதை வந்து கொலை அப்படின்ற மாதிரி தான் நான் நினப்பேன். சரிங்களா? அது ஏன் கருத்து, ஏன்னா கேஸ் இருக்குது, அதனால் நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண முடியாது. அப்போ அரசியலுக்காக ஒரு பையன் உருவாகி வர்றான், அவனை எப்படியாவது அழிக்கணும்னு அதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போகக்கூடிய சில கெட்ட சக்திகள்னால அந்த கொலை சம்பவம் அன்றைக்கி நடந்ததாக நான் தனிப்பட்ட முறையில் கருத்துறேன். சரியா? அதில் பண்ணிவிட்டு அவ்வளோ பெரிய நடிப்பு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்கெல்லாம் அழுகிற மாதிரி நீலிக்கண்ணீர் முதல கண்ணீர் வடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்களாம் எப்படி கரெக்டாக அடுத்து 10 நிமிஷத்துக்குள்ளே ஜிஹெச்சில் போய் நின்று எல்லாரும் அழுதாங்க. எப்படி கேமரா குரூ வந்து டிவி எடுத்தான், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அவ்வளவு தூரம் நடந்த அந்த பையனை அன்னைக்கே முடிச்சு விட்டு ஜெயிலில் போட்டு ஆளை காலி பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்த அந்த நேரத்தில் நம்ம அண்ணாமலை ஐயா தான் தடவை வெளியே கொண்டு வந்து, இதில் ஏதோ பொய் இருக்குடா, அந்த பையன் மேலே எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறீங்கடா, கொஞ்சம் கவனமாக இருங்கடா, அவன் திருட்டு பசங்க திமுகன்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணவர் அண்ணாமலை ஓப்பன் பண்ணி விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசினதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்துட்டாங்க விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்கு. ஸோ அதை மறந்துடக்கூடாது. அவங்க ரசிகர்களுக்கே ஒரு தயக்கம் இருந்தது, அந்த தயக்கத்தை உடைத்தது அண்ணாமலை. ரசிகர்கள்லே நிறைய பேர் வந்து விஜய்க்கு அகேன்ஸ்டாக போன நேரம் அது. அப்போ அண்ணாமலையும் காப்பாற்றி விட்டார். ரெண்டாவது, இந்த பையன் வந்து என் உயிருக்கு ஆபத்து இருக்குது, என்னை எப்படியாவது எனக்கு வந்து செக்யூரிட்டி கொடுங்க, பிளாக் கேட்ஸ் மாதிரி செக்யூரிட்டி கொடுங்கன்னு டெல்லியில் இவரை போய் பார்த்தார்ல சார், அமித்ஷா ஐயா போய் பார்த்தார். அமித்ஷா ஐயா ரொம்ப மரியாதையாக அந்த பையனை உட்கார வச்சு எல்லாம் பேசி அவருக்கு வேண்டிய எல்லா செக்யூரிட்டியும் கொடுத்து அனுப்புனார். அப்போ அதையும் நம்ம மறந்துடக்கூடாது. நீங்கள் தொடர்ந்து நீங்கள் கவனிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிஜேபி ஹேஸ் நெவர் பீன் அகேன்ஸ்ட் வித் டிவிகே. இந்த விஜய்ன்ற பையனுக்கு அகேன்ஸ்டாக இது வரைக்கும் பிஜேபி எந்த விஷயமும் செய்யலை. இந்த பையனுக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் இந்த பையனை காப்பாற்றுறதுக்கு தான் நிறைய விஷயம் செஞ்சுருக்காங்க. ரெண்டாவது, எனக்கு சொல்கிறது அண்ணன் சொல்கிறது படி பார்த்தா திமுக சொல்கிற மாதிரி பிஜேபியோட பி டீமு தான் விஜய். ஐயா சாமி, இது பி டீமோ ஏ டீமோ, ஆனால் தமிழ்நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா இன்னொரு சக்தி, தமிழர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சக்தி வர்றதை கட்டாயமாக பிஜேபி எதுக்க போகிறது இல்லைன்னு நான் தனிப்பட்ட முறையில் நினைக்கிறேன். ஏன்னா இந்த நாடு மொத்தமாக நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு கட்சி ஒரு ஏரியாவில் மாத்திரம் அங்கே நாசமாக போட்டுன்னு நினைக்குமா? அப்படிலாம் கிடையாது. அப்போ அந்த தம்பி விஜய்ன்ற தம்பியை காப்பாற்றுது பிஜேபின்னு நினைக்காதீங்க. தமிழ்நாட்டில் நிறைய பேர் அபிமானமாக நினைக்கிற ஒரு ஆளை கட்டாயமாக காப்பாற்றுன்ற ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு நினைக்கிறதுக்கு ஒரு உதாரணமும் இருக்குது. கேரளாவில் வீஞ்யம் போர்ட்டு, ஏன்னா குஜராத் போர்ட்டுக்கு அது பெரிய ஒரு ஆபத்தாக மாறிடும். ஏன்னா டிராஃபிக் வந்து இங்கே டைவர்ட் ஆகும். அது தெரிஞ்சும் அதானி இவங்கெல்லாம் சொல்கிறாங்க மோடி சொன்னால் கேட்பார் அப்படின்னு. மோடி ஒரு வார்த்தை வேணாங்க விழிஞ்சு, ஏன்னா இடமும் பிரச்சனை, எல்லாம் தகராறு பண்ணிகிட்டு இருந்தாங்க, கொடி பிடிச்சிட்டு இருந்தாங்க, கம்யூனிஸ்டே அதுக்கு எதிராக போராடிட்டு இருந்தது. அப்புறம் கம்யூனிஸ்டே அவங்கெல்லாம் வந்து திறந்து வச்சுட்டு நான் தான் அதை கொண்டு வந்தெல்லாம் பெருமையாக பேசினாங்க. பிஜேபியோ மோடியாக நினச்சிருந்தா இவங்க சொல்கிற மாதிரி அதானிகிட்ட சொல்லிட்டு வேறு ஏதாவது ஸ்டேட்டுக்கு போக சொல்லியிருக்கலாம். பட் கம்யூனிஸ்ட் கட்சி தான் அங்கே ஆட்சி பண்ணுது. பாஜகவுக்கு ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி கூட இல்லாத நேரத்தில் விழிஞ்சம் போர்ட்டை கேரளாவுக்கு கொடுத்து அதை நம்மளால் பார்க்க ரியாக்டரை தமிழ்நாட்டில் தான் சார் கொண்டு வந்தாங்க. அது மாத்திரம் இல்லை, எனக்கு போலீஸ்காரர் ஒருத்தர் சொன்னதை நான் சொல்கிறேன். அதாவது சென்ட்ரல்ல இருந்து இந்த விஜய்ன்ற தம்பிக்கு சில தகவல்கள் அனுப்புனாங்களாம். அந்த பையன் சுற்றுப்பயணம் போனார் பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் இந்த மாதிரி நேரங்களில் ரிஸ்க் இருக்குப்பா, இந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி சில தகவல்கள் சென்ட்ரல் சில ஏஜென்சிஸ்கிட்ட இருந்து இந்த பையனுக்கு வந்ததான். அதனால தான் இந்த பையனுக்கு நேரம் கொடுக்கப்பட்டிருந்தும் சில இடங்களுக்கு அந்த பையன் போகிறத தவிர்த்துருக்கிறாப்புல. இவங்க திமுகக்காரன் உடனே அதை மாற்றி என்ன பண்ணிட்டான், பாத்தியா அவன் சோம்பேறி வரல அப்படின்னு சொல்லி மீடியாவில் வந்து ஒரு பட்டையை கிளப்பினான். ஆனால் உண்மை என்ன அப்படின்னு சொன்னோம்னா, நாம் எல்லாரும் ஒரு சைடு விஜயை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது டெல்லி விஜய்க்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி பிளாக் கேட்ஸு பாதுகாப்பு படைகளையும் அனுப்பி
அதே நேரத்தில் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸை வச்சு இங்கே போகாத, திமுக காரன் உன்னை அடிக்கிறதுக்கு பிளான் பண்ணுறான், அந்த இடத்துல போகாத, கொஞ்சம் கவனமாக இருன்ற இன்டெலிஜென்ஸையும் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு நம்ம மறந்துடக்கூடாது அந்த விஷயத்தை. அதனால எல்லாரும் நினைக்கிற மாதிரி பிஜேபினா எதிர்ப்பு அப்படின்னா குழந்தைங்க, அதாவது இந்த விஜய் தம்பி பின்னாடி இருக்கிற குழந்தைங்க எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் அதை. நிச்சயமா. ஸோ நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா உண்மையாக இருந்தது அப்படின்னா தாவேக்காவும் பாஜகவும் சேர்த்து தான் ஆட்சி அமைப்பாங்க அப்படின்னு தோணுது. பட் என்ன இருந்தாலும் சரி, நமக்கு ஓரளவுக்கு எக்ஸிட் போல்லாம் நம்மளை குழப்பி விட்டுருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள். சரி, இன்னைக்கு எக்ஸிட் போல் வந்துடும், நமக்கு ஓரளவுக்கு தெளிவாயிடலாம் அப்படின்னு இருந்ததை தெளிவெல்லாம் ஆகக்கூடாது, 4ஆம் தேதி மட்டும் கலங்கிட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்தை குழப்பி விட்டுருக்காங்க. ஆனால் அசாம் பொறுத்த வரைக்கும் எந்த குழப்பமும் கிடையாது, அத்தனை எக்ஸிட் போல் அசாமில் பாஜக தான் சொல்லுது. பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் எந்த குழப்பமும் கிடையாது, அத்தனை எக்ஸிட் போலும் பாஜக தான் அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி மேற்கு வங்கத்தில் 2 எக்ஸிட் போல் தவிர மற்ற அத்தனை முக்கியமான எக்ஸிட் போலுமே பாஜக தான் வருது அப்படின்னு சொல்லுது. கேரளாவில் அத்தனை எக்ஸிட் போலுமே யூடிஎஃப் காங்கிரஸ் கூட்டணிக்கு தான் வந்து ஆதரவு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு இது மட்டும் 2 பேர் நெக் டு நெக் வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாஜக வந்து 4, 5, 6 இல்லை 0 இல்லை 1 இல்லை 2 அப்படி ஜெயிப்பாங்க அப்படின்னு ஒரே மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ எது உண்மை எது பொய்? பிரதீப் குப்தா வந்து 60ல் 65ங்கிறது 66ல் 60 ஆகுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இல்லை 66ல் 61 ஆகுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். மற்ற கருத்து கணிப்பெல்லாம் எது சரியாக வரப்போகுது, யார் சரியாக சொல்லியிருக்காங்க, யார் தமிழகத்தை ஆட்சி செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது 4ஆம் தேதி இந்த நேரத்துக்குள்ளே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். யார் என்ன சொல்கிறது உள்துறை அமைச்சர், யார் வந்து அறநிலையத்துறை அமைச்சர், யார் வந்து நிதி அமைச்சர் அப்படிங்கிற அந்த பட்டியலுமே யார் முதலமைச்சர் அப்படிங்கிற பல பட்டியல்கள் வந்து வெளிவர ஆரம்பிக்கும். ஸோ 4ஆம் தேதி கதறப்போவது திமுக ஆதரவாளர்களா அல்லது தாவேகா ஆதரவாளர்களா, அதாவது கதறப்போவது திமுக ஆதரவாளர்களா, தெரிக்கப் போவது தாவேகா ஆதரவாளர்களா அப்படிங்கிறது தான். ஏன்னா அதிமுக ஆதரவாளர்கள் எலெக்ஷனுக்கு அப்புறமே ரொம்ப அமைதியாக தான் இருக்காங்க, என்ன வேணால் ரிசல்ட் வரட்டும் அப்படிங்கிற ஒரு போர்வையில் தான் இருக்காங்க. அவங்க பெருசாக ஒரு எந்துவாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரில. ஜெயிச்சா சந்தோஷம், தமிழக மக்களுக்கு வாக்களித்த தமிழக மக்களுக்கு நன்றி அப்படின்வாங்க போல இருக்கு. தோத்தாலும் ஜெயிச்சவங்களுக்கு வாழ்த்து சொல்லுவாங்க போல இருக்கு. ஒரு பக்குவமான மனநிலையில் அதிமுக பாஜக கூட்டணி ஆதரவாளர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ரிசல்ட் தெரிஞ்சுக்கணும். இவங்க ஜெயிச்சாலும் அவங்க ஜெயிச்சாலும் அவங்களுக்கு எந்த வருத்தமும் சந்தோஷமும் இல்லை. அவங்களே ஜெயிச்சாலும் அவங்களும் பெருசாக குஷியாக போகிறது இல்லை அப்படிங்கிறத எனக்கு தோணுது சுற்றி நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது. ஸோ அதனால் வந்து 4ஆம் தேதி நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி திமுக ஆதரவாளர்கள் கதறுகிறார்களா அல்லது தாவேகா ஆதரவாளர்கள் தெரித்து ஓடுகிறார்களா அப்படிங்கிறத தான் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா ஒரு கட்டத்தில் தேர்தலெலாம் முடிஞ்சதுக்கப்புறம் திமுக ஆதரவாளர்கள் என்ன ஆசைப்படுறாங்கன்னா, நான் ஜெயிக்கலானாலும் பரவாயில்ல, அதிமுக ஜெயிச்சா நல்லது அப்படின்னு. தாவேகா கூட்டணி என்ன நினைக்கிறாங்க, தாவேகா கூட்டணி இல்லை, தாவேகா கட்சி என்ன நினைக்குது அப்படின்னா, நாங்கள் ஜெயிக்கலானாலும் பரவாயில்ல, அதிமுக ஜெயிக்கணும்னு. தேர்தலுக்கு முன்னாடி இப்படி நினச்சிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு அதிமுக நினைக்குது. அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி எக்ஸிட் போல்லாம் முடிவுகள் வந்திருக்கு. நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். மே 4ஆம் தேதி மீண்டும் நம்மளை மக்களோட எக்ஸிட் போல் முடிவுகளோட சந்திப்போம். இந்த நிகழ்ச்சி என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொன்று, யார் வேணால் ஜெயிக்கலாம், யார் வேணால் தோக்கலாம். நம்ம வந்து அடுத்த பணி என்ன அப்படிங்கிறத பார்த்து போயிட்டே இருக்கணும். ஏன்னா ஐபிஎல் வருது, அதில் யார் ஜெயிக்க போகிறாங்க, சிஎஸ்கே கப்பு தூக்க போகுதா அப்படிங்கிற பல அடுத்த இதை தேர்தலை தூக்கி அப்படியே கீழே வச்சு அதை தூக்கி தலையில் வச்சு நம்ம அடுத்த ஃபோக்கஸுக்கு போவோம், அடுத்த சண்டைக்கு போவோம். பீஸ்ஃபுல்லாக வந்து ஆர்சிபியா சிஎஸ்கேவாங்கிற சண்டைக்கு போகலாம். நிறையா சண்டைகள் இருக்குது, தேர்தல் முடியறதோட சண்டை முடியல. அதனால் இப்போ வந்து திமுக தான் ஆட்சிக்கு வருதுன்னா தாவேக்காரர்லாம் கவலைப்படாதீங்க, அடுத்த சண்டை நம்ம ஆர்சிபி சிஎஸ்கே போடலாம். அதே மாதிரி திமுகவின் இருக்கும். அது முடிச்சா அடுத்தது ஒரு படம் வரும், சிவகார்த்திகேயன் படம், விஜய் சேதுபதி படம் வரும், அதில் நம்ம சண்டை போடலாம். அதுக்கப்புறம் சண்டை போடுறதுக்கு நிறையா வந்துக்கிட்டே இருக்கும், ஏதாவது பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நம்ம சண்டை போட்டுக்கிட்டே இருக்கலாம், அடுத்தவங்களை வெறுப்பேற்றிக்கிட்டே இருக்கலாம். கவலைப்படாதீங்க, ஜாலியாக இருக்கலாம். இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். இது போன்ற சுவாரஸ்யமான புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.